வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் முடிவடைகின்றது. இந்த அதிகாரத்தில் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் வார்த்தைகளை சொல்லுகின்றார். 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் என்று பேசுகின்றார். முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களுடைய முந்தைய சரித்திரத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகின்றார். அவருடைய முற்பிதாக்களில் தொடங்கி எப்படி அவர்கள் ஐப்பராத் நதிக்கு அப்புறத்தில் குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்த போதும் கர்த்தர் அவர்களை அழைத்து கானானில் கொண்டு வந்து அநேக பிள்ளைகளை அவர்களுக்கு கொடுத்தார் என்று ஆண்டவர் ஞாபகப்படுத்துகின்றார். அது மாத்திரமல்லாமல் எகிப்தில் அவர்கள் இருந்தபோது ஆண்டவர் அவர்களுடைய உபாதைகளை கண்டு அவர்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வரும்போது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் சமுத்திரத்தை எகிப்தியர் மேல் புரள செய்து அந்த எகிப்தியரை மூடி போட்டார் என்று ஆண்டவர் 7ஆம் வசனத்தில் சொல்லுகின்றார். அது மாத்திரமல்லாமல் 12ஆம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை, நான் அவர்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன், அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டது என்று ஆண்டவர் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். அது மாத்திரமல்லாமல் 13ஆம் வசனத்தில், அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருக்கிறீர்கள், நீங்கள் நடாத திராட்சத் தோட்டங்களின் பலனையும் ஒலிவத்தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். பீலேயாமுடைய சாபத்தையும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி ஆண்டவர் இஸ்ரவேலின் எல்லா எதிரிகளையும் அழித்து போட்டு தேவன் அவர்களை எப்படி ஆசீர்வதித்தார் என்று ஆண்டவர் இங்கே ஞாபகப்படுத்துகின்றார். நண்பர்களே, யோசுவாவின் மூலமாய் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரைத்த இதே வார்த்தைகளைப் போலதான் ஆண்டவர் நமக்கும் புதிய ஏற்பாட்டில் தம்முடைய அப்போஸ்தலர்கள் மூலமாக ஆண்டவர் பேசியிருக்கின்றார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்படி ஒப்புரவாக்கினார் என்று நாம் படிக்கின்றோம். அதேபோல் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள், முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் நம்மோடும் பேசியிருக்கின்றார். நண்பர்களே, இப்படிதான் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒன்றுபடுகின்றது. இஸ்ரவேலும் ஆண்டவருடைய கிருபையினாலே மாத்திரம் ரட்சிக்கப்பட்டார்கள். நாமும் இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கிடைக்கப்பெற்ற கிருபையினாலே நாமும் ரட்சிக்கப்பட்டோம். ஆனபடியினால் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் கர்த்தர் ஒருவருக்கே தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி கண்டிப்புடன் அழைக்கப்படுகின்றதை பார்க்கின்றோம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகின்றார், ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள் என்று பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலும் நமக்கும் அப்படிப்பட்ட அர்ப்பணம் எதிர்பார்க்கப்படுகின்றது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள், இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று பார்க்கின்றோம். இப்படியாக தங்களை அர்ப்பணித்த இஸ்ரவேலரிடத்தில் யோசுவா
அவருடைய அர்ப்பணத்திற்கு அடையாளமாக ஒரு காரியத்தை செய்ய சொன்னார். யோசுவா 24ஆம் அதிகாரம் 23 நாம் வாசிக்கும்போது, அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுது உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். அப்படியே யோசுவா அந்நாளில் சீகேமிலே ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமாக ஏற்படுத்தினான் என்று நாம் வாசிக்கின்றோம். இதே போல புதிய ஏற்பாட்டிலும் நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய சித்தத்தையும் வழிகளையும் தினமும் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனத்தில், ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். நண்பர்களே, புதிய ஏற்பாட்டில் நாம் அடிக்கடியாக ஆண்டவரோடு நாம் செய்த உடன்படிக்கையை மறுபடியும் புதுப்பித்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஏவுகின்றார். கடைசியாக யோசுவா 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இப்படியாக சொன்னார், நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன், உங்கள் மீறுதல்களையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார் என்று எச்சரித்தார். இதே போன்ற எச்சரிப்பு புதிய ஏற்பாட்டிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4-5ஆம் வசனத்தில் யாக்கோபு சொல்லுகின்றார், விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞ்சனாய் இருக்கின்றான். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டார். இப்படியாக எச்சரிப்பை பெற்று இப்படியாக உடன்படிக்கை செய்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 24ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக இப்படி செய்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. 31ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து, யோசுவாவுக்கு பின் வெகு நாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். நண்பர்களே, நம்மை குறித்தும் இப்படியே நம்முடைய வாழ்க்கையின் முடிவிலே சொல்லப்படுவதாக. நாமும் கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபையை எப்பொழுதும் நினைவில் வைத்திருப்போமாக. நாமும் அடிக்கடியாக தேவனோடு நாம் செய்த உடன்படிக்கையை புதுப்பித்து கொள்வோமாக. நாமும் வைராக்கிய வாஞ்சியாய் நம்மோடு போராடுகின்ற பரிசுத்தாவியானவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. நாமும் கடைசி பரியந்தம் அவருடைய நோக்கத்திற்காக வாழ்வோமாக. நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.